இந்திய வரலாறு கூட ஒரு முக்கியமான ஒரு வருடம் 2025. ஏன் அப்படின்னா, முதல்ல இங்கிருந்து ஒரு கடற்படையோடு தென்கிழக்கு ஏசிய நாடுகள் அவ்வளவு தூரம் போய் அங்கு உள்ள அந்த ஸ்ரீவிஜய பேரரசிற்கு எதிராக ஒரு தாக்குதலை நிகழ்த்திய ஒரு வருஷத்தினுடைய 1000வது ஆண்டு விழா. அதாவது 1025ஆம் ஆண்டு ராஜேந்திர சோழர் ஆட்சி செய்து கொண்டிருந்த போது இந்த படையெடுப்பு நடந்தது. இப்போ 1000 வருஷம் முடிஞ்சிருக்கு. சோ அதனால நம்மளுடைய கடற்படையினுடைய ஒரு தீரத்தை காட்டிய ஒரு நிகழ்வின் 1000வது வருஷம் இப்ப கொண்டாடப்படுது. குறிப்பாக அடுத்த வாரம் ஆடி மாதம் திருவாதிரை நட்சத்திரம் வருது. அதுதான் ராஜேந்திர சோழருடைய பிறந்த நாள். சோ இந்த வருஷத்துல அவருடைய பிறந்த நாள் கொண்டாட்டம், அதே போல இந்த கடற்படை எடுப்பினுடைய 1000வது வருஷம், இது ரெண்டையுமே மிக விமர்சையாக கொண்டாட வேண்டும் அப்படின்றதுனால கிட்டத்தட்ட இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அது நாம் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடப்படக்கூடிய ஒரு நிகழ்வு. அதுல பாரத பிரதமர் அவர்கள் கலந்து கொள்வது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். தமிழர்களுக்கும் நம்முடைய வரலாற்றுக்கும் தொடர்ந்து பெருமை அளிக்கக்கூடிய வகையிலே பேசி வருகின்ற நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் இன்னும் ஒரு முக்கிய நிகழ்வாக இந்த கொண்டாட்டங்களில் அவர் கலந்து கொள்கிறார் என்பது வரலாற்று ஆர்வலர் என்கின்ற முறையில், தனிப்பட்ட முறையிலும் நம்ம எல்லாருக்கும் கூடிய ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வா தான் நான் அதை பார்க்கிறேன்.